ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய நிறை பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இறை அனுபவங்களின் இளவரசர் என்று சொல்லப்படக்கூடிய புனித சிலுவை யோவான் இத்தகையவைகளை எல்லாம் ஆன்மீக பாவங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஆன்மீக பாவங்கள் நமக்கு கண்ணாடி கூரைகளாக இருக்கின்றன. அவைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவதில்லை. குறிப்பாக இரண்டு மட்டும் இந்த இறை அனுபவங்களின் இளவரசர் என்று சொல்லப்படக்கூடிய புனித இந்த சிலுவை யோவான் சுட்டி காட்டுகின்றார். ஒன்று, நான் அதிகமாக ஜெபிக்கின்றேன், நான் அடுத்தவரை விட தினந்தோறும் திருப்பலிக்கு வருகின்றேன், நான் மட்டும்தான் என்னுடைய காலத்தில் நேர்மையானவனாக இருந்தேன், மற்றவர்கள் எல்லாருமே நேர்மையற்றவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆன்மீக வாழ்விலை இவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு ஆன்மீக ஆணவம், ஸ்பிரிச்சுவல் ப்ரைடானது வந்துவிடுகிறது. இத்தகைய ஆணவத்தினால் அவருடைய நேர்மையோ அவருடைய திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வுகளோ எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தராது. இரண்டாவதாக, இந்த இறை அனுபவங்களின் இளவரசர் புனித சிலுவை யோவான் சுட்டி காட்டுவது, நான் கடவுளுக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், கடவுளுக்கு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் நான் மன்றாடி கேட்ட ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அடுத்தவனோ ஆலயம் வருவதில்லை, ஆண்டவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை, ஆண்டவருடைய பிரியமானவனாக இருப்பதில்லை, ஆனால் அவன் கேட்காமலேயே பெற்றுக்கொள்ளுகிறானே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆன்மீக பொறாமை, ஸ்பிரிச்சுவல் என்வி வந்து விடுகிறது. இதுவும் ஒரு கண்ணாடி கூரை போல இருந்து எத்தனை ஆண்டுகளாக ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு உகந்தவராக மாற முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரோ பலி அல்ல, கடவுளை பற்றிய அறிவையே நான் விரும்புகிறேன் என்று அன்பின் இறைவாக்கினர் ஒசையா சொல்வதை உள்ளத்தில் இருத்தி கொண்டோம் என்று சொன்னால், இத்தகைய கண்ணாடி கூரைகளாக இருக்கக்கூடிய ஆன்மீக பொறாமை, ஆன்மீக ஆணவத்தை தவிர்ப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்பியவாறு, நாம் அன்றாடியவாறு, நாம் எதிர்பார்த்தவாறு பெற்றுக்கொள்வோம்.